வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பது ஏன்? புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் KN நேரு தீவிர வாக்கு சேகரிப்பு. உங்களில் ஒருவனாக இருப்பேன் என துரை வைகோ தேர்தல் பரப்புரை. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் 9, 10 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சென்னை பெருநகர காவல்துறை உத்தரவு. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக முயற்சி. பாஜக வேட்பாளர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த திமுக புகார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்கள் தங்களது வீடுகளில் உண்ணாவிரதம் இருக்குமாறு வேண்டுகோள். சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் MP மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், ஆளுநர்களால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல, பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களிலும் பிரச்சனைதான் என தெரிவித்தார். காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்ததும் அவர்களுக்கு ஆளுநர் பதவி வழங்கி பாஜகவின் ஏஜெண்டுகளாக மாற்றி அவர்களை விளம்பரத்துக்காக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அனைவரும் டெல்லிக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அஜெண்டா என்றும் அதனால்தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை எனவும் தெரிவித்தார். மதம், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்யும் பிரதமர் மோடி சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து பேச மறுப்பதாகவும், மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் கார்ப்பரேட்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்துவதாக விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இங்க நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தப்போ அவரோட மோதுனாங்க ஒரு துணை நிலை ஆளுநர். பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர். அது மட்டுமல்ல, ஆட்சியில் இருந்து அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க. புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. தமிழ்நாட்டின் 2வது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கோவையில் அமையும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். அமைச்சர் TRB ராஜா கோரிக்கையை அடுத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்தார். சேப்பாக்கம் மைதானத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் 2வது சர்வதேச கிரிக்கெட் மைதானமாக கோவை மைதானம் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ள முதல்வருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். எண்ணற்ற விளையாட்டு வீரர், வீராங்கனையரை கொண்ட கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அனைத்து வகையிலும் முன்னுரிமை கொடுத்து உறுதியுடன் செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் KN நேரு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெரிய மிளகுபாறை, பிராட்டியூர், ராம்ஜி நகர், பெரிய கொத்தமங்கலம், எடமலைப்பட்டி புதூர், KK நகர் ஆகிய இடங்களில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அமைச்சர் KN நேரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய துரை வைகோ, மிக்ஜாம் புயல் போன்ற கடும் பாதிப்பின் போது கூட பிரதமர் மோடி தமிழகத்திற்கு ₹1 கூட வழங்கவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, உங்களில் ஒருவராக இருப்பேன் என உறுதியளித்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில புயல் வீசுச்சு. அதே மாதிரி தூத்துக்குடியில வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட இந்த 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா 37,000 கோடி தனிநபர் சொத்துக்களோ பொது சொத்துக்களோ சேதாரம் ஆச்சு. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் சரி, நேரடியாக சரி, பல முறை கேட்டும் ₹1 கூட அவங்களுடைய பாஜக அரசு, மோடி அரசு கொடுக்கல. நீங்க சும்மா இருக்கும்போது கொடுக்கல, இந்த மாதிரி ஆபத்து நேரங்களும் கொடுக்காதவங்க எப்ப கொடுக்க போறாங்க? பாஜக வேட்பாளர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த 3 பேரிடம் இருந்து 4 கோடி பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தது. 3 பேரில் ஒருவர் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதி மேலாளர் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் விருகம்பாக்கம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னை புரசவாக்கத்தில் உள்ள தங்கும் விடுதியிலும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறவினர் குணசேகரன் வீட்டில் கணக்கில் வராத 3.72 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் RS பாரதி புகார் அளித்துள்ளார். அதில் வாக்காளர்களுக்கு கொடுக்க மேலும் பல இடங்களில் நயினார் நாகேந்திரன் பணத்தை பதுக்கி வைத்திருக்கலாம் என்றும், இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்தி நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய இடங்களில் உடனடியாக சோதனை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பண விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த தொகுதிகளில் சோதனை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி கலால் கொள்கை வழக்கில் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, MP சஞ்சய் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து கடந்த மார்ச் 21ஆம் தேதி இந்தியா கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்களுள் ஒருவரான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருப்பது தேசிய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீதான கைது நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே மார்ச் 31ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக ஏப்ரல் 9, 10 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி சென்னை வருகை தரவுள்ளார். அதன்படி ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியாவில் இருந்து விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் மாலை 4:10 மணிக்கு சென்னை வருகிறார். இந்த நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி சென்னை பாண்டி பஜாரில் பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட உள்ளார். பாண்டி பஜார் சாலையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவது அனைத்து வேட்பாளர்களுக்கும் பக்கபலமாக இருக்கும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். இங்கே இந்த பாண்டி பஜார் தெருவில் மக்களை சந்திக்கிறார்கள். மக்களை சந்திக்கும் ஊர்வலம் ரேலி நடைபெற இருக்கிறது. 6 மணிக்கு அவர்கள் வருகிறார்கள். பொதுமக்கள் 4:30 to 5 மணிக்குள்ளாகவே இந்த இடத்திற்கு வந்து விட வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கருதி. இது ஒரு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது.
இது சென்னையில் தென் சென்னைக்கு வருகிறார்கள். சென்னையில் உள்ள மற்ற வேட்பாளர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் இது ஒரு பக்க பலமாக இருக்கும். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை விமர்சிக்க பாஜகவுக்கு தகுதி இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை உடல்நிலை பாதிப்பு காரணமாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விலகுவதாக நடிகையும் பாஜக தேசிய தலைவருமான குஷ்பு தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குஷ்பு தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்நிலையில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக பாஜகவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்வதாக நடிகை குஷ்பு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பெல்லம்பட்டி அருகே விவசாயிகளுக்கு அரசு இலவசமாக அளித்த நிலங்களை மீண்டும் ஒப்படைக்க அரசு அதிகாரிகள் உத்தரவிட்டதை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி வரை வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 12D படிவம் பூர்த்தி செய்து 1491 முதியோரும் 892 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 2383 பேர் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க உள்ளனர். இந்நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீட்டில் இருந்தபடியே ஓட்டுப்பதிவு செய்வதை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தருமபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மணி நல்லம்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒட்டப்பட்டி, நேரு நகர், தடங்கம் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அரசின் 2 ஆண்டு சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்த அவர் இளைஞர்களுடன் வாலிபால் ஆடியும் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு தேர்தல் வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் தேர்தல் பார்வையாளர் பேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று இதனை ஆய்வு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு ஆற்காடு தொகுதிக்கு உட்பட்ட பரதராமி, மோசூர், தாமரைக்குளம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதலா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாவிளக்கு இட்டும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நாடாளுமன்ற தேர்தலையொட்டி துணை ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. சித்தாமூர், செய்யூர், அணைக்கட்டு ஆகிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தினர். பொலம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய அணிவகுப்பு சித்தாமூர் கூட்ரோட், செய்யூர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் முடிவடைந்தது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் முக்கிய பிரதோஷங்களில் ஒன்றான சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், திருநீரு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரம்ஜான் சமத்துவ நோன்பு திறக்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் திரளானோர் பங்கேற்ற நிலையில் அனைவருக்கும் புடவைகள் தானமாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காரைக்குடி வள்ளுவர் நகரை சேர்ந்த சீனிவாசன், பெரிய மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சத்தியசீலன் ஆகிய இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவுள்ளதாக பட நிறுவனம் அறிவித்துள்ளது. தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் படத்திற்கு அனிருத் இசை அமைக்கிறார். துஷாரா விஜயன், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், ரித்திகா சிங் உள்ளிட்டவர்கள் இந்த படத்தில் நடித்து வருகிறார்கள். படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்
படம் வரும் அக்டோபர் மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என லைகா நிறுவனம் அறிவித்துள்ளது. நாளை முதல் தமிழகத்தில் உள்ள சில பகுதிகளில் 6 நாட்கள் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் ஆங்காங்கே சில பகுதிகளில் மட்டும் லேசானது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாளை முதல் தமிழகத்தில் பரவலாக 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழை முதல் லேசான மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 6 பேர் பலியாகியதாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா 6 ஏவுகணைகள் மற்றும் 32 ஷஹீத் ரக ட்ரோன்களை உக்ரைனின் மீது ஏவியது என்று உக்ரைன் விமானப்படை தளபதி மைக்கோலா ஓலிசக் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனின் கார்கிவ் நகர் மீதான தாக்குதல்களை அண்மை நாட்களில் ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பது ஏன்? புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் KN நேரு தீவிர வாக்கு சேகரிப்பு. உங்களில் ஒருவனாக இருப்பேன் என துரை வைகோ தேர்தல் பரப்புரை. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் 9, 10 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சென்னை பெருநகர காவல்துறை உத்தரவு. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக முயற்சி. பாஜக வேட்பாளர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த திமுக புகார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்கள் தங்களது வீடுகளில் உண்ணாவிரதம் இருக்குமாறு வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.